25வது நாள். அன்றைய தினம் சிறப்பான பூஜை வழிபாடு ஒன்றாகிய நாகராஜ பூஜை வழிபாடுகள். உயிருள்ள நாகபாம்பிற்கு பாலாபிஷேகம் செய்து, உயிருள்ள நாகபாம்பிற்கு சகல அடியவர்கள் பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்கின்ற சிறப்பு பூஜையாகிய நாகராஜ பூஜை வழிபாடு 10/12/2024 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே உள்ள ராகு கால நேரத்திலே இந்த ராகு கால துர்கா பூஜை வழிபாட்டோடு ஆரம்பமாகி காலசர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், புத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் என ஜாதக ரீதியாக தோஷங்கள் உள்ளவர்கள்லாம் நேரடியாக வந்து இந்த பூஜை வழிபாடு கலந்து இந்த உயிருள்ள நாகபாம்புகளுக்கு நீங்கள் பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான தோஷங்கள் நீங்குகின்ற சிறப்போடு கூடியது. 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் இந்த பூஜை ஆரம்பமாகும். கொழும்பு 13 விவேகானந்த மாட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபம் என்கின்றதாகிய இந்த மோடி ஹால் மண்டபத்திலே 3 மணிக்கு ஆரம்பமாகி சிறப்பான பூஜைகள் வழிபாடுகளோடு நாகராஜ பூஜையிலே சகல அடியார்களும் இந்த நாகபாம்புகளுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதோடு என்ன சிறப்பு பூஜை, உயிருள்ள நாகபாம்புக்கு அடியவர்கள் பால் ஊத்துற சிறப்பு பூஜை. எத்தனை 3 மணிலேருந்து 4 ராகு காலத்துக்கு இல்லைன்னு இல்லை, வாராக்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமில்லோ பாம்பு கொடுமை பண்ணுறதை பார்க்க வாராக்களுக்கு. அப்போ அவை கலந்து கொள்ளுவினம் தானே. அப்போ வடிவா செய்யுங்க பாம்பை. இந்த முறை பங்கனாந்தி இல்லையோ? பங்கனாந்தியை கொண்டு வந்து ஒரு படம் காட்டு நீங்கள் போன முறை. அது கொஞ்சம் அவங்களோட வழிபாட்டுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைன்னா அறந்து தட்டி கட்டி பார்த்துருப்பீங்கள், தெரிஞ்சிருக்கும். என்னடா இப்படி ஒரு பக்கத்தால் வணிகத்தை தொடங்க வேண்டாம், இவன் ஒருத்தன் வந்து குழப்பிட்டான்னு சொல்லி நினைச்சிருப்பீங்கள்னு நினைக்கிறேன். இப்போ பாம்புகள்ன்னு சொல்கிற மாதிரி கிடக்கு. பன்மையில் வாடகை 1-2 கூட எடுத்தாச்சு. ஒன்றுக்கும் பல்லியில் தானே என்ன பல்லில்லாத பாம்புகள் தான் இப்போ கூட இருக்குதுன்னு. எல்லா பாம்புகளுக்கும் பல் இல்லை. இப்போ பல்லில்லாத பாம்புகள்லாம் கொஞ்சம் கூட நெளியுது. அப்போ என்ன செய்கிறது பார்ப்போம். அடுத்தது இந்த மிருக யாத்திரா பற்றி ஏதோ கதைச்சிரையா கடந்த காணொலியில். மிருக யாத்திரா ஐயப்பண்ட நோக்கமே மகிழ்ச்சி சங்காரம். அதால் மிருக யாத்திரான்றது ஆகமம் சார்ந்த வழிபாட்டுக்குள்ள வார உண்டு. ஐயப்பன் வழிபாடு, அதாவது நீங்கள் இந்த செய்கிற இந்த மாலை போட்டு செய்கிற வழிபாடு ஆகமம் சாராத வழிபாடு. ஆகமம் சாராத வழிபாட்டுக்கு ஆகமம் சார்ந்த வழிபாட்டை கொண்டு ஏன் நீர் புகுத்துறீர்? உமக்கு அதுக்கான ஒரு ஒப்புதல் யார் தந்தது? உம்மட பாட்டில் நீர் எல்லாத்தையும் இப்படியே புகுத்தி கொண்டு போகிறதுக்கு இந்த உம்மட வீட்டு சொத்தை நினைச்சு கொண்டு செய்து கொண்டு போகிறீரா? இந்த இடத்துல உண்மை வஞ்சிருக்கிறது சரியாக செய்கிறதுக்கு சரிதானே. சரியாக செய்யாமல் இந்த இடத்துல நீர் இருந்தோண்டு இப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கல உம்மட கணக்கில் வேணுமாண்டா உம்மட வீட்டுக்குள்ளே செய்து கொண்டு போம். அதை நாங்கள் ஒரு தரம் கேட்கல. இது பொது விடயம் ஐயா, புரியுதா? இது பொது விடயம். உங்களோட தனிப்பட்ட வீட்டு இது இல்லை. நீங்கள் தனியாக மாற்றி போட்டு நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் அப்படி எடுத்து இப்படி எடுத்து சுழாட்டி போட்டு நான் இந்த ஹக்கா வளர்க்கிறவன் மாதிரி இப்படி பாஞ்சு கொண்டு போகிறதுக்கு இதெல்லாம் உங்களோட வீட்டு தனிப்பட்ட விளையாட்டுன்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சா அது உங்களுக்கு இங்கே மேல் வீட்டுக்குள்ள ஒரு சிக்கல் இருக்குன்றது தான் அதன் பொருள், சரிதானே. இது வழிபாடுன்றது பொதுவான வழிபாடு. இது எல்லா மக்களும் கேட்கறதுக்கான உரிமை எல்லாருக்கும் இருக்குது, சரிதானே. எங்கட சமயத்தில் உள்ளவன் எங்கட சமயத்தை விட்டு மாறி போகிறதுக்கு உங்களை மாதிரியான ஆட்கள் தான் காரணமாக தான் நான் கருத வேண்டி கிடக்கு. இல்லாத கொண்டு வந்து பூத்துறீங்கள். அவன் அந்த காலத்தில் இருந்தவங்க கண்டுபிடிச்சாங்க. 9 கோள்களை வச்சு இப்படி இப்படி ஒவ்வொரு திசையில் இப்படி பார்த்து இப்படி பால் ஊற்றினால் இதெல்லாம் தோஷம் போகுமென்று எல்லாத்தையும் நிலைநிறுத்தி வச்சாங்க. அதுக்கும் இடையில வந்தது தான், அதுவும் ஆகமும் சாராது தான். இடையில வந்தது சரி வச்சுட்டாங்க. அப்படி ஒன்று முறையை அப்படி ஒரு முறை இருக்கேக்கு அப்படி செய்யல. நீர் தவளையும் அதையும் இதையும் சாப்பிட்ட பாம்பை கொண்டு வந்து உள்ளுக்கு வச்சு போட்டு பால் ஊற்றினா தோஷம் போகும்னு சொல்லி உங்களோட வாயில் வேகூசாம சொல்லுறீரே, இதுக்கு ஏதாவது சான்று இருக்கா? உயிருள்ள பாம்பை கொண்டு வந்து வச்சா நீர் சொன்ன அந்த மாங்கல்ய தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் வாயால் அப்படியே வடை சுடுற மாதிரி அடித்து விட்டு கொண்டு போகிறீரே, இதுக்கு ஏதாவது சான்று இருக்கா? சான்று இல்லாமல் சும்மா சொல்லாதே ஐயா. நீ சான்று இல்லாமல் சொல்கிறத பார்த்தா முழுக்க வணிகம். இது வணிகம். நீர் நாளைக்கு பால் ஊற்றுவீர், பால் ஊத்தேக்கு உமக்கு இது வணிகம்ன்றது உங்களோட முகத்தில் தெரியும்.
இந்த காணொலியும் வெளியில் வருந்தான் உம்மோட காணொலி நீர் இதன்னைக்கு உம்முடைய அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் மாதிரி உம்மோட கண்ணில் தெரியும் நாளைக்கு இந்த கள்ளத்தனம் சரிதானே. இதுக்கு நீர் ஒரு சான்று சொல்லணும். நீர் உண்மையான ஒரு சரியான ஆளாக நீர் இருந்தால் நீர் செய்கிற வழிமுறை சரியான முறை எங்களோட சமய முறையை பின்பற்றின ஒரு சிவாச்சாரியாராக நீர் இருந்தால் இது உமக்கு நான் சவால் விடுறேன். உயிருள்ள நாகபாம்பை பல்ல பிடுங்கி போட்டு தவளையோ அதையோ இதையோ சாப்பிட்ட பாம்பை கொண்டு வந்து கருவறை கொண்டு வந்து எங்களோட வழிபாட்டு புனிதத்தை கெடுக்கிறதே உமக்கெல்லாம் சிவாச்சாரியார் என்னும் ஒரு பெயர் தேவையா? மற்றாக்கள் ஆறுண்டாலும் இதுக்கு சான்று இருந்தால் காட்டலாம். உயிருள்ள நாகபாம்பை பல்லை பிடுங்கி போட்டு கொண்டு உள்ளுக்கு வச்சு பால் வார்த்தால் அந்த பால் வார்ப்பதன் மூலம் உங்களுடைய தோஷம் போகும் என்றதுக்கான ஏதாவது ஒரு சான்று எங்கு என்றாலும் எங்களுடைய சமயம் சார்ந்த நூட்களிலேயும் எம்மொழியிலாவது குறிப்பிட்ட மலையாளம் என்று சொல்லிக்கொண்டு புழுத்தக்கூடாத பிறகு அப்படி இருந்தால் எவராவது சான்றுகள் காட்டவும். சரியா? குறிப்பாக இந்த செயலை செய்து கொண்டிருக்கும் இவர், குறிப்பாக இவர் யார்? இந்த காணொலியில் ஐயா இருக்கிறாரல்லோ, ஐயான்னு சொல்கிறதா இப்படி ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறதா எனக்கு தெரியல. குரணைக்கு அவங்க இப்படி பயன்படுத்துறதுக்கு. ஏனென்றால் சமயத்தை கெடுக்கிறதுக்குண்டே சில பேர் வாராங்க. இல்லாத கொண்டு பூத்தி சமயத்தை கெடுக்கிறாங்க. ஆகமம் சார்ந்ததையும் சாராத்தையும் போட்டு குழப்பி அடிச்சு தங்கட வீட்டுக்குள்ள தாங்க ஏதோ இப்போ குழச்சி போட்டு சாம்பாரும் சோறும் சாப்பிட்ட மாதிரி இவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க வழிபாட்டை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது இல்லை. நீங்கள் செய்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்குமான இதை நீங்கள் கட்டாயம் தண்டுவீங்கள். நான் இதை எனக்காக பேசலை. நீங்கள் இந்த பூசையை உங்களுக்காக மட்டும்தான் செய்கிறீங்கள். உங்களுடைய பெயர், உங்களுடைய புகழ், உங்களுடைய திமிர், ஆணவன் கண்மம் மாயே போக்குற வேட்ட திருவிழான்னு சொல்லிப்போட்டு முழுக்கத்தையும் உங்களுக்குள்ளேயே வச்சு கொண்டு ஆட்டம் போடுறீங்களே. இந்த ஆட்டத்தை எல்லாம் அவன் பார்த்து கொண்டிருப்பான்னு நினைக்கிறீங்களா? என்றைக்கு ஒரு நாள் இந்த ஆட்டம் நிற்கும் நிற்கும் நிற்கும். அப்போ பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் சிந்திப்பீங்கள். ஒருத்தன் சொன்னான், அப்போ நான் கேட்க அப்போ இவங்களை மாதிரியான போலியல்ன்ற கூத்து எல்லாத்தையும் பார்த்தோமே என்று சொல்லி நீங்கள் கவலைப்படுவீங்கள். கண்கட முதல் கதிரவன் வணக்கம் செய்து கொள்ளுங்கோ. கண் கெட்டதுக்கு பிறகு நீங்கள் வணக்கம் செய்கிறது வீண். மக்களே புரிஞ்சு கொள்ளுங்கோ. சரிதானே? ஒரு ஒளிதான் இன்னும் ஒரு ஒளியை கொடுக்க முடியும். இன்னும் ஒரு இருட்டுக்கு நீங்கள் ஒளியை ஏற்றி வைக்கலாம். நீங்கள் ஒளி உள்ளவராக இருக்கும் வரைக்கும் தான். ஒளி இல்லாத ஒரு இருளை நீங்கள் நம்பி இது எனக்கு ஒளியை தரும் என்று சொல்லி இருந்தீங்கன்னா நீங்களும் இருட்டாகத்தான் இருந்த ஒளிகள். ஆகையினால் சிந்தியுங்க மக்களே. ஐயா குறிப்பாக நீர் இந்த பல்லு பிடுங்கின பாம்பு பூஜைக்கு நீர் செய்யா வெட்டிருன்னு சொன்னால் உமக்கு பூஜை செய்கிறதுக்கான தகுதி இல்லை, நீர் ஒரு போலி என்றதை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்பதை இதன் மூலம் ஒரு சவாலாக அறிக்கையாக நான் இதில் வெளிவிடுகின்றேன். பார்க்குற மக்கள், பார்க்குற ஐயாக்கள் நீங்களும் கருத்து விடலாம். ஏனென்றால் கேள்வி என்பது புரிதலுக்காக எவருக்கும் எவரிடமும் வரும் ஒரு பொதுவான விடயத்தில். தனிப்பட்ட விடயத்தை இங்கு எவரும் கேள்வியாக கேட்கவில்லை. ஒரு குருவாக இருக்கிறவன் என்ன தகுதி வேணும் என்றதுக்கு அமைவாகத்தான் குரு என்றால் இங்கே இருக்கலாம். சரிதானே? அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள்லாம் எங்களோட வழிபாட்டை கெடுக்கிறார்கள். வழிபாட்டை கெடுக்கிறார்களே நாங்கள் விடமாட்டோம். சரிதானே? சைவ மெய்யடியார்கள் விடமாட்டார்கள். பொய்யடியார்களை ஓட விட்டு கலைப்பதே மெய்யடியார்களின் நோக்கம். ஆகையினால் இந்த பொய்யடியார்களை களையும் பணியிலே களத்தில் இருக்கும் எங்கள் உறவுகள் இதனை விடமாட்டார்கள் என நம்புகின்றேன். ஆகையினால் இவர் பொய்யடியாரா மெய்யடியாரா? அவர் பெயரெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். மகாராஜ ராஜகுரு என்றெல்லாம் சொல்லி. இந்த மகாராஜ ராஜகுரு இதுக்கான விளக்கத்தை சொன்னால் முதல்ல வேற குரு என்று ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு சிந்திப்போம் என்ன குரு என்று சொல்லி. சரியா? மகாராஜ ராஜகுரு நீங்கள் இதுக்கான விளக்கத்தை சொல்லுங்கள். சும்மா காணொலியில் நின்று கொண்டு நீங்கள் பாம்புக்கு நீங்கள் பாலை விட்டால் அந்த தோஷம் இந்த தோஷம் போகும் என்று சொல்லி வாயால் மட்டும் சொல்வது போதாது. இதாவது சான்று வேணும், இதாவது ஒரு சான்று வேண்டும். சான்று இல்லாத இதுகள் இன்று செயல்படாது. சான்று இல்லாமல் ஒன்றை சொன்னால் அது வணிகம். வணிகம். நீர் வணிக ஆச்சாரியாரா அல்லது சிவாச்சாரியான்றதை தீர்மானிக்கும் காணொளி இது. உண்மையிலேயே நீர் ஒரு சிவாச்சாரியாக இருந்தால், உமக்கு இது உரைச்சால், நீர் ஒரு சிவாச்சாரியாக இருந்தால் பல்லு பிடுங்கின பாம்பை கொண்டு வச்சது எங்கே என்றாலும் குறிப்பில் இருக்குன்னு சொன்னால் அந்த குறிப்பை காட்டிடும். அப்போ பார்ப்போம். இது சவால். உமக்கு சவால்.